காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். முதலாவதாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணித்து நம்மை சமர்ப்பிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் கர்த்தர் எங்களோடு பேச இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று உம்முடைய வார்த்தையின் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாக கற்றுத்தர வேண்டுமாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்னோடு இப்பொழுது ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் கர்த்தர் ஆண்டவரை பார்க்கிறீர். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், என்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயம் திறந்து கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தர் சொல்வதை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளில் நான் பலப்பட வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்வீராக. ஆசீர்வாதத்தின் வழியிலேயே நடத்துவீராக. சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தொடர் போதனையிலே நாம் பல காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்கிற பகுதியிலே கடைசி பாகமாக நாம் தியானித்து விட்டு லூக்கா 11வது அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிற எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் இந்த பரமண்டல ஜெபத்தில் இருக்கக்கூடிய 5வது விண்ணப்பத்திற்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனையை திருப்ப இருக்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தருவாராக, கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. சமர்ப்பிப்போம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எப்படிப்பட்ட ஜெபங்களிலே பிரியமாயிருக்கிறார் என்று நாம் இன்று கற்றுக்கொண்டோம். பல காரியங்களை நாம் பல நாட்களாக 3 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கடைசியாக இந்த 4வது விண்ணப்பமாகிய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்கிற பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவன் யாரை பலப்படுத்துகின்றார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்படியாக நாம் முயற்சி செய்வோம். தேவன் தம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை அல்லது தேவ நோக்கம் நிறைவேற்றுவதற்கு தேவையான பலத்தை யாருக்கு தருகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது, தேவனே, இன்று எனக்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தை தாரும் என்று ஒரு வரி விண்ணப்பத்தை எழுப்புவதால் மட்டும் நாம் தேவ சமூக உணவை பெற்றுக் கொள்வதில்லை. தேவன் தேவையில்லாமல் யாரையும் பலப்படுத்துவதில்லை. ஒரு நோக்கம் இல்லாமல் தம்மை யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. தேவ பலத்தை தரும்படி நாம் விண்ணப்பித்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் காண்பித்த திசை நோக்கி பயணம் செய்தனர். அந்த பயணம் வெற்றியாக முடிய அவர்களுக்கு உணவு தேவையாக இருந்தது. எனவே தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா என்ற போஜனத்தை கொடுத்தார். கற்பாறையை திறந்து அவர்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். அதுபோலவே நாமும் தேவன் காட்டிய திசையை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போதுதான் தேவன் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை அல்லது தேவனுடைய பலத்தை தருகிறார். நாம் ஏதோ ஒரு பரவச நிலைக்காக தேவ பலத்தை பெற முடியாது.
மற்றவர்கள் பெற்றிருக்கின்றார்களே, அதுபோல நானும் பெற வேண்டும் என்று விரும்புவதால் தேவ பலத்தை நாம் பெற்றுவிட முடியாது. நாம் ஏன் தேவ பலத்தை கேட்கிறோம் என்பதற்கு பொருத்தமான பதில் கொடுக்க வேண்டும். அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அதிகமாக நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அநேகரைப் போல தங்களுக்கும் ஆவிக்குரிய வல்லமை அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதற்காக அதிகமாக உபவாசித்து ஜெபிப்பார்கள். பல ஊழியர்களிடம் அதற்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் ஏன் அவ்வாறு கேட்கிறோம் என்பதற்கு உரிய பதில் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அங்கே எந்த விதமான விசேஷ நோக்கங்களும் இருப்பதில்லை. முதலாவதாக, அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதையே வாழ்க்கையின் முக்கிய லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த லட்சியங்களை நடைமுறை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை வேண்டும். மூன்றாவதாக, அதற்கு தேவையான தேவ பலத்தை பெறுவதற்காக அனுதினமும் தேவனுடைய பாதத்தில் போதுமான நேரங்களை செலவிட வேண்டும். அப்போது நம்முடைய நோக்கங்களை காண்கின்ற தேவன் அதற்கேற்றபடி அந்தந்த நாளுக்கு தேவையான ஆவிக்குரிய உணவை தந்து பலப்படுத்துவார். நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி உயர்தரமான ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ விருப்பமின்றி இருந்தால், அல்லது நம் விருப்பப்படி வாழும் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால், தேவனுடைய பரலோக உணவு நமக்கு கிடைப்பதில்லை. நம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் போது மட்டுமே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தும் பணியை அவர் செய்கிறார். நாம், தேவனே, எங்கள் சபை சரியில்லை, எங்கள் பாஸ்டர் சரியில்லை, எங்கள் சூழ்நிலை சரியில்லை, எங்களுக்கு போதுமான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூட ஒரு ஆவிக்குரிய உணவுதான். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செயல்படுகின்றவர். அவர் ஒன்றை செய்ய நினைத்தால் சூழ்நிலைகள் அதற்கு தடையாய் இருப்பதில்லை. அன்பானவர்களே, நாம் உண்மையான தெய்வீக நோக்கங்களின் அடிப்படையில் வாழ்வதற்கு தயாராக இருந்தால் தேவன் அதனை நிறைவேற்ற தேவையான போதுமான ஆவிக்குரிய பலத்தை எவ்விதத்திலாகிலும் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் போது அதற்கு தேவையான தேவ ஆற்றலை எப்படியாகிலும் அவர் தந்தே ஆக வேண்டும். அவர் தருவார் என்பதும் சந்தேகமற்ற உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் திரும்பி பார்த்தால் அநேக இடங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய பலத்தை, அவர் அந்த ஆற்றலை எப்படியாகிலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுக்கும் தருவார், அருமையானவர்களே. உதாரணமாக, பைபிளிலே இஸ்ரவேல் தேசம் எங்கும் மகா பஞ்சம், எங்கும் உணவு கிடைக்கவில்லை. அங்கே எலியா என்ற தேவனுடைய மனிதன் தேவ நோக்கம் நிறைவேற்றுவதை மட்டுமே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்தில் மனித சஞ்சாரம் இல்லாத கேரித் ஆற்றங்கரையில் தேவனுடைய கட்டளையின்படி வழி நடத்தினும்படி அவன் மறைந்து வாழ நேரிட்டது. அங்கே தேவன் அவனை பட்டினியா இருக்க விடவில்லை. காகங்களை கொண்டு போதுமான அளவு உணவை கொடுத்து கொண்டே இருந்தார். தம்முடைய சித்தம் நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த மனிதனை எப்படியாகிலும் போஷிக்க தேவன் கருத்தாகவே இருந்தார் என்கிறதை இந்த கதை நமக்கு சொல்லி தருகிறது. உங்களுக்கும் அப்படிதான் செய்வார், அருமையானவர்களே. எனக்கும் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் அவ்விதமாக வாழுவோம் என்றால் நமக்கு தேவையான ஆவிக்குரிய போஜனத்தை அவர் நிச்சயம் அருளுவார். ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது அவர் நம்மை பலப்படுத்த ஏற்ற ஏற்பாடுகளை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. என்னோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடன் ஊழியக்காரர் எதுவும் எதிர்பார்க்காதவாறு காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிகளிலே மிகவும் உன்னத கிறிஸ்துவின் உன்னத ஏற்பாட்டோடு இந்த ஊழியத்திலே, அவர் தொலைக்காட்சி ஊழியத்திலே குறிப்பாக, அதுவும் அழகாக வீடியோ எடிட்டிங் செய்து அன்பு சகோதரர் செய்து தருகிறதை நான் பார்க்கும்போது வியந்து நிற்கின்றேன். என் தேவன் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய ராஜ்யம் விரிவாக்கம் அடையும்படியாக எப்படி யாரை கொண்டு யாருக்கு தேவ பலத்தை கொடுத்து நிறைவேற்ற வேண்டுமோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 8வது வருடத்தின் நிறைவு மாதத்திலே நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு ஆச்சரியமாக நீர் தேவனுடைய எங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகவில்லை. உம்முடைய திட்டம் உம்மை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே அன்பு தேவன் அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்.
அநேகர் இந்த ஊழியத்தில் இணைந்து பிரிந்து விட்டார்கள். ஆனால் நிற்கிறவர்களை வைத்து தொலைக்காட்சி ஊழியத்திலும் வாட்ஸ்அப் ஊழியத்திலும் அபரிதமாக அவருடைய நாமத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அன்பானவர்களே, இந்த பரமண்டல ஜெபம் 4 விண்ணப்பங்களை கடந்து இன்றைக்கு நாம் 5வது விண்ணப்பத்தின் ஊடாக நாம் செல்ல இருக்கிறோம். லூக்கா 11:4 முதல் பகுதி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கடந்த 4-5 நாட்களாக தியானித்தோம். இன்றைக்கு 11வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின் முதல் பகுதி, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகள் தேவனை துக்கப்படுத்துகின்றது. தவறுகளை உணர மறுப்பதோ தேவனுடைய கோபத்தை வரவழைக்கின்றது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிறது ஜெபத்தின் 5வது விண்ணப்பத்திலிருந்து வெளிப்படும் தெய்வீக உண்மைகளை இன்று முதல் தியானிக்க துவங்குவோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்பதே 5வது விண்ணப்பம். தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தி வாழ்வது, தேவனுடைய அரசாட்சிக்கு இணங்கி வாழ்வது, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி வாழ்வது ஆகியவை நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கிய நோக்கங்களாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் தியானித்தோம். ஆனால் இந்த நோக்கங்களை நாம் கொண்டிருந்தால் கூட அவைகள் நிறைவேற விடாமல் தடை கற்களாக இருப்பது நம்முடைய பாவங்கள். நம்முடைய அனுதின தேவைகளை தருவதற்கு தேவன் விருப்பம் உடையவராக இருந்தாலும் அந்த விருப்பம் நிறைவேறாமல் தடுக்கும் சக்தியுடையவை நம்முடைய பாவங்களே. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தையும் தேவ வல்லமையையும் ஆவலுடன் தேடினால் கூட அவைகளை பெற முடியாமல் இடையூறாக நிற்பவை நம்முடைய பாவங்களாகும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் கூட அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு சேர விடாமல் குறுக்கே நிற்கும் பாவங்களின் பயங்கர தன்மையை தேவன் வேதம் முழுவதும் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59வது அதிகாரம் வசனங்கள் 1-2 நாம் படிக்க முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசியும் அப்படி சொல்லியிருக்கிறார். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று எரேமியா 5:25 நாம் படிக்க முடிகிறது. நாம் பாவங்கள் என்ற நிலையில் அதிக விழிப்புடனும் ஜாக்கிரதை உணர்வுடனும் காணப்படாவிட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கையினால் எந்த ஜெயமும் வராது. எனவேதான் பரமண்டல ஜெபத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுதல் செய்வது முக்கியமாக எண்ணப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவிற்கு இடையூறாக நிற்கும் காரியங்களே இங்கு பாவங்கள் என்ற பெயரினை பெறுகின்றன. முதல் முக்கியத்துவம் யாருக்கு? முதல் முக்கியத்துவம் எதற்கு என்று கேட்டால் நான் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவுக்கு, ஜெபத்திற்கு, பைபிளை புரிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அன்பானவர்களே, your priority is for what and for whom. இதற்கு நீங்கள் பதில் கிடைக்குமானால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக, வித்தியாசமாக, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பதோடு ஆபிரகாமை போல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். உங்களையும் தேவன் பிரசங்கிக்க செய்வார், உங்களையும் பயன்படுத்துவார். எப்படியாவது நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாராவது விருப்பப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் போது நாம் பிறருடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை, தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். அநேகருடைய குறைகளை நாம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை இருக்கட்டும். அநேகருடைய குற்றத்தை நாம் சுட்டி காட்டுவதற்கு முன்பாக நம் கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து பார்க்க வகை செய்வோம். நாளை தினத்திலும் தொடர்ந்து லூக்கா 11:4 முதல் பகுதியை, இந்த 5வது பரமண்டல ஜெபத்திற்கு விண்ணப்பத்தை தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் நம்மை ஆளக்கடவது. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்துநாதர் இரட்சகர் இயேசுவின் மூலமாக உம்மிடம் வந்து நிற்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற இந்த நீர் கற்றுத்தந்த ஜெபத்திலே 4 விண்ணப்பங்களை அழகாக தியானிக்க ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அதற்குரிய எல்லா
நினைவுகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் ஒருமித்து தயார்படுத்தி தந்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் இந்த செய்தியை பல ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யூடியூப் மூலமாக, ஜீசஸ் டிவியின் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, பல மீடியாக்கள் மூலமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமே, அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டுமே, பாதுகாப்பை அருள வேண்டுமே. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஞானத்தோடும் புத்தியோடும் உம்முடைய ஆலோசனை கொண்டு எடுக்க உதவி செய்ய வேண்டும். எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பை அருள வேண்டும். சமர்ப்பிக்கிறோம். சமாதானத்தை உம்முடைய நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.